வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி பஞ்சாபி கடி பகோடா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 மில்லி தயிர் எடுத்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்து மோர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளித்து விடணும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 2, ஜீரகம் 3/4 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன் இடித்து எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 கீனி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மோர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் கொதிக்க விடணும். நடுவில் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 20 நிமிஷத்துக்கு கொதிச்சிருக்கு. கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிண்ணம் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பகோடாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓமம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதோ சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிருக்கு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பஞ்சாபி கடி பகோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.